கவனி ராஜா, நல்லா இருக்கா? கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? லாஸ்ட் சாப்டர் ஒன்ல சிலபஸ்ல லாஸ்ட் சாப்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அதுதானே சார் லாஸ்ட்னு கேட்காத. சிலபஸ்ல லாஸ்ட் சாப்டர் கம்பெனி அக்கௌண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஷோர் ஷாட் 10 to 15 மார்க், ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்பான், ஒரு 4 மார்க் ஆர் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து வரும். இதுல நீ என்னென்ன படிக்க போற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் பார்ட். ஃபர்ஸ்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் பார்ட். ரெண்டாவது கம்பெனி அக்கௌண்ட்ஸோட இஷ்யூ என்ட்ரி, இஷ்யூ ஃபர்ஃபிச்சர், இஷ்யூ ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ், இஷ்யூ அண்ட் ஃபர்ஃபிச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணணும், ஃபர்ஃபிச்சர் எப்படி பண்ணணும், அது. மூணாவது கான்செப்ட் டெபென்ச்சர் இஷ்யூ, டெபென்ச்சரோட ரிடம்ஷன். டெபென்ச்சர் இஷ்யூ, டெபென்ச்சரோட ரிடம்ஷன். இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம இதுல படிக்க போறோம். ஓகேவா? எப்பயுமே என்ன 10 மார்க் கேட்பான் அப்படின்னா, ஒன்னு ஷேர் இஷ்யூக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுன்னு சொல்லி 10 மார்க் கேட்பான், ஆர் ஷேர் ஃபர்ஃபிச்சருக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுன்னு சொல்லி ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்பான். ஓகேவா? டெபென்ச்சர் என்ட்ரி 4 மார்க் கேட்டுருவோம். தியரி பார்ட்ல இருந்து கேள்வி வராது. ஓகேவா? கேட்டால் சப்போஸ் 4 மார்க் வரும். ஸோ தியரி இல்லாம நான் 15 மார்க் சொல்றேன். தியரி ஒரு 5 மார்க் வந்துச்சுன்னா 20 மார்க்னு கூட வச்சுக்கோங்க வெயிட்டேஜ். பட் தியரி இல்லாம எத்தனை மார்க் கேட்பான் இந்த சாப்டர் இருந்து? 10 to 15 மார்க்ஸ். 10 மார்க் ஷோர் ஷாட், 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஷோர் ஷாட் வரும், கன்ஃபார்ம் வரும். 15 மார்க்னு கூட நீ வச்சுக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ட், வாட் இஸ் கம்பெனி? கம்பெனி மீன்ஸ் வாட்ரா தீபன்? வாட் இஸ் கம்பெனி? கம்பெனி, company is an artificial person. Company means company, artificial person வராது. company act definition ல company னா company means company incorporated under this act. This act na what act? Companies Act 2013 or any other previous law. Because Companies Act 2013 க்கு முன்னாடி நிறைய ஆக்ட் இருந்துச்சு கம்பெனிஸை ரெகுலேட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆக்ட் சம்திங் 1881 ஒரு ஆக்ட், அதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட் இருந்திருக்கு. அந்த ஆக்ட் முன்னாடி டாட்டாலாம் ரொம்ப வருஷத்துக்கு கம்பெனி, அவன்லாம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டான், அந்த ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பான். அவனும் யார் தான்? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பொறுத்தவரையும் கம்பெனி தான் அப்படின்னு சொல்றான். ஓகேவா சார்? சார் எது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்பெனி? சார் ஒரு சோல் பர்பஸ். நான் பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன், நான் பிசினஸ் பண்ணிட்டு போலாமே. நான் ரத்தன் டாடா பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன், ரத்தன் டாடா பிசினஸ் பண்ணிட்டு போலாமே. ரத்தன் டாடா ஏன் டாடா லிமிடெட்னு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணணும்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அம்பானி பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறாரு, அம்பானி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு போட்டுமே, அவரு ரிஃபைனரிஸ் பண்ணலாமே, பண்ணட்டுமே. ஏன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணணும்? வாட் இஸ் த நீட் ஃபார் கம்பெனி? அப்ப எதுக்கு நீடு? கம்பெனி ஏன் வருது அந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே என்கிட்ட ஐடியாஸ் இருக்கும், என்கிட்ட என்ன இருக்கும்? ஐடியாஸ் இருக்கும். ஆனா அதுக்கான ஃபண்ட் என்கிட்ட இருக்காது. அதுக்கான ஃபண்ட் இருக்கும், போதுமான அளவு ஃபண்ட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் மாடலுக்கு I may need of 15 lakhs, 20 lakhs. I may be in need of 15 lakhs or 20 lakhs, but I have only 2 lakhs or 3 lakhs. என்கிட்ட ஐடியா இருக்கு, பிசினஸ் மாடல் இருக்கு, என்னால மூளை இருக்கு, சம்பாதிக்க தெரியும், ஒரு 20 லட்ச ரூபாய் பணம் வேணும். ஆனா என் கையில எவ்வளவுதான் பணம் இருக்கு? 5 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் ஃபண்டிங்க்கு நான் என்னோட ஆட்களை சேர்த்துப்பேன், அவங்கள்ட்ட இருந்து ஃபண்டிங் வாங்குவேன், சம்பாதிப்பேன். வர ப்ராஃபிட் என்னோட 5 லட்ச ரூபாய் நான் எடுத்துப்பேன், மிச்சத்தை அவங்களுக்கு கொடுத்துருவேன். இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான், இது மாதிரி ஒரு பிசினஸ் கல்ச்சர். கம்பெனினா இந்த கம்பெனி நம்மளாம் பார்த்துட்டு சாப்பிடும் போது கம்பெனி கொடுக்கணும் கூட வந்து. அப்ப நான் பிசினஸ் பண்றேன், பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு கம்பெனி கொடு, அப்ப அதுக்கு பேரு என்னன்னு வச்சுட்டாங்க? கம்பெனி. ஓகேவா ராஜா? சோ கம்பெனியோட நீடு என்ன தெரியுமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஷார்டேஜ் ஆஃப் ஃபண்டுக்காக சேரலாம், கோ இன்சிடென்ஸ் ஆஃப் ஐடியாஸ்க்காக கூட சேரலாம். என்கிட்ட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு, ஒன்கிட்ட ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு, காமன் பிசினஸ் ஐடியா, 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஹிட் ஆகலாம். அப்ப என் பேர்ல பண்ணலாமா உன் பேர்ல பண்ணலாமான்னு ஒரு பிரச்சனை வரும்ல. அதெல்லாம் வேணாம், காமனா ஒரு பேர்ல பண்ணுவோம், வர ப்ராஃபிட்டை நம்ம 2 பேரும் பிரிச்சுப்போம். அப்ப அந்த இடத்துல தான் நீட் ஃபார் கம்பெனி. அப்போ இது எப்படி எங்கெங்கெல்லாம் ரெகுலேட் ஆகுது, என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல கொஞ்சம் உள்ள போகணும், கம்பெனிஸ் ஆக்டுக்குள்ள கொஞ்சம் போகணும். ஓகேவா? நீங்களாம் இதெல்லாம் லால படிச்சிருப்பீங்க. ஓகேவா? மேபி நிறைய ஏகே சார் சொல்லியிருப்பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். கம்பெனிஸை ஃபர்ஸ்ட் ப்ராடா கிளாசிஃபை பண்ணணும். பிரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனி. பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. வாட் இஸ் பிரைவேட் கம்பெனி? வாட் இஸ் பப்ளிக் கம்பெனி? எனி கம்பெனி which is other than private company. Any company which is other than private company is public company. What is private company? அப்ப private company என்ன தெரியணும்ல? பிரைவேட் தான் இது எல்லாமே என்ன கம்பெனி தான்? பப்ளிக். அப்ப what is private? Private company means any company limited by its articles. The number of members limited to 200. members எத்தனை மேலே போக கூடாது?
200 மேல நம்பர் ஆஃப் மெம்பர் போக கூடாது. ரெஸ்ட்ரிக்ட் த டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேரை ட்ரேட் பண்ணிக்க முடியாது. என் ஷேரை நான் இன்னொருத்தனுக்கு வித்தவுட் கம்பெனியோட கன்சென்ட் இல்லாம என்னால விற்க டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் லிமிட்டட் டு 200 எக்ஸ்க்ளூடிங் த பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் எம்ப்ளாயி. வாட்? எக்ஸ்க்ளூடிங் த எம்ப்ளாயி வச்சிருக்க ஷேர், எம்ப்ளாயி மெம்பரா கன்சிடர் பண்ணாத உன்னோட எம்ப்ளாயி இருக்கான்ல வேலை செய்யறவன், அவன் கூட உன் கம்பெனில ஷேர் வச்சிருப்பான். இப்ப நான் டாடா கம்பெனில வேலை பார்க்கணும்னா நான் டாடால ஒரு 10 ஷேர் 20 ஷேர் 100 ஷேர் வச்சிருப்பேன். நான் ஷேர் ஹோல்டர் தான், பட் அவன் என்னவா எஸ்சி கொடுக்க கூடாது, மெம்பர்ஸா எடுத்துக்கூடாது. அப்ப இந்த 200 எக்ஸ்க்ளூட்ஸ் பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் எம்ப்ளாயிஸ். ரெஸ்ட்ரிக்ட் த டிரான்ஸ்பரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராஹிபிட்டிங் த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். பப்ளிக் போயிட்டு காசு கொடுன்னு நம்ம கேட்கறது பேர் தான் பத்திரிகை. அந்த பத்திரிகை பேர் தான் ப்ராஸ்பெக்டஸ். அது இஷ்யூ பண்ண முடியாது. இந்த 3 சாட்டிஸ்பேக்ஷன் ஆச்சுன்னா அந்த கம்பெனி இஸ் வாட்? பிரைவேட் கம்பெனி. இல்லைன்னா அந்த கம்பெனி இஸ் வாட்? பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி அலோன் கேன் பி லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனி நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணி வாங்கி விற்கிற பண்றது. இது பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. ஒன்ஸ் பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி கிளாசிபிகேஷன் முடிச்சாச்சா? இது ஒரு கிளாசிபிகேஷன். அடுத்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி ஒன்னு படிச்சிருப்பேன். வாட் கம்பெனி? ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி. வாட் இஸ் ஹோல்டிங், வாட் இஸ் சப்சிடரி? தீபன், வாட் இஸ் ஹோல்டிங் கம்பெனி, வாட் இஸ் சப்சிடரி கம்பெனி? ஹோல்டிங், சப்சிடரி. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனில 50% கண்ட்ரோல் வச்சிருக்கான், அவனோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னா யார் கண்ட்ரோல் பண்றானோ அவன் ஹோல்டிங், யாரு கண்ட்ரோல் ஆகுறானோ அவன் சப்சிடரி. இப்படி எக்ஸாம்ல எழுதுனா 5 மார்க்குக்கு அரை மார்க் கூட கொடுக்க மாட்டான், குறுக்கால அடிச்சிருவான். நான் சொல்றேன் புரியுது? 5 மார்க்கு எத்தனை மார்க் கூட கொடுக்க மாட்டான், அரை மார்க் கூட கொடுக்க மாட்டான். பட் நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் கம்பெனி சாட்ல என்ன சொல்றான்னு பாக்கணும்ல. கம்பெனி சாட்ல ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் டெபினேஷன் கொடுத்துருக்கான். ஹோல்டிங் கம்பெனி டெபினேஷன் சொல்றேன். ஹோல்டிங் கம்பெனியோட நான் சொல்றதோட பிளஸ் ஹோல்டிங் கம்பெனி டெபினேஷன் எடுத்து பாரு, இன்னும் நல்லா புரியும். நான் சொல்றத காதுல வாங்கிட்டு பக்கத்திலேயே ஹோல்டிங் கம்பெனி டெபினேஷன் வச்சு பாரு, இன்னும் நல்லா புரியும். ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனினா யாருன்னு நான் எல்லாருக்கும் பொதுவா சொல்ல மாட்டேன். ஹோல்டிங் கம்பெனினா சப்சிடரி கம்பெனினா ஹோல்டிங்னா யாருன்னு சொல்லுவாங்கிறான். இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா யாரு? அப்போ ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா ஒய்ஃபுக்கு தான் நான் ஹஸ்பண்ட் யாருன்னு டிஃபைன் பண்ணுவேன். ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்ல முடியுமா இந்த உலகத்துல? இந்த உலகத்துல எத்தனையோ மனுஷங்கள் இருக்காங்கல்ல, எத்தனையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, யாரு ஹஸ்பண்ட் சொல்லலாம் எப்படி சொல்லுவ? சொல்லவே முடியாது. இவங்க ஒய்ஃப்னா இவங்களை யார் ஹஸ்பண்ட், இவங்க யார் கட்டிருக்காங்களோ அவங்க தான் ஹஸ்பண்ட் சொல்லலாமா? அதே மாதிரி ஹஸ்பண்டோட டெபினேஷன் அது மாதிரி இந்த ஹோல்டிங்கோட டெபினேஷன் நாட் ஃபார் ஆல். நீ சும்மா போய் படிக்க முடியாது. ஹஸ்பண்ட்னா யாரு? ஆன் 25 வயசா இருக்கணும், சர்டிபிகேட் கல்யாணம் வச்சிருக்கணும், அப்படிலாம் ஹஸ்பண்ட் டெஃபைன் பண்ணல. ஒய்ஃபுக்கு தான் யாருன்னு சொல்றான்? ஹஸ்பண்ட். அப்ப இந்த இடத்துல என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. எந்த கம்பெனி வேணாலும் ஹஸ்பண்டா இருக்கலாம், எந்த மனுஷன் வேணா என்னவா இருக்கலாம். அது மாதிரி எந்த கம்பெனி வேணா என்னவா இருக்கலாம்? ஹோல்டிங்கா இருக்கலாம். எந்த கம்பெனி வேணாலும் ஹோல்டிங்கா இருக்கலாம். சாமி சொல்லலாம். கவனி, ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி. அப்ப டெபினேஷன் யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்? சப்சிடரிக்கு தான் சொல்றான், ஒய்ஃபுக்கு சொல்றான் யார் உன்னோட ஹஸ்பண்ட்னு டிஃபைன் பண்றேன். அப்ப ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி இன் விச் சச் கம்பெனி இஸ் a subsidiary கம்பெனிங்கிறான். அப்ப நீ யாருகிட்ட சப்சிடரியா இருக்கியோ, நீ யாருகிட்ட, அவன் தான் ஹோல்டிங் ஒரே வார்த்தை. நீ யாரோட ஒய்ஃபோ அவன் தான் ஹஸ்பண்ட். அப்ப ஹோல்டிங் கம்பெனி டெஃபினேஷன் எப்படி முடிச்சிட்டான்? நீ யாரோட ஒய்ஃபோ அவன் தான் ஹஸ்பண்ட். அதே மாதிரி இங்க நீ யாரோட சப்சிடரியோ, நீ யாருக்கு கீழே இருக்கியோ அவன் தான் உன்னோட ஹோல்டிங். அப்ப நான் யாருக்கு கீழே இருக்கேன்னா அப்ப யாரு கீழே இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வருமா? அப்ப யாரு சப்சிடரி, யாரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு டெபினேஷன் இருக்கு. இந்த டெபினேஷன்ல தான் நீ சொல்ற 50%, that is 51% ஆஃப் கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்லியிருக்கோம். சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா வாட்? ஒய்ஃபை பொறுத்த வரையும் ஹஸ்பண்ட சொல்லுவேன், ஹஸ்பண்ட பொறுத்த வரையும் ஒய்ஃபை சொல்லுவேன். இது ஒய்ஃப்னா யாருன்னு கேட்டா இன் ரிலேஷன் டு ஒய்ஃபா, இவ ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? தப்பா போயிடாது. அப்ப யாருக்கு ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்ப இவன் இந்த கம்பெனி சப்சிடரி கம்பெனி சொல்ல முடியாது. இந்த கம்பெனி சப்சிடரி தான். ஆமா, ஒரு பொண்ணு போறான்னா அந்த பொண்ணு யாருக்கோ ஒருத்தவங்க ஒய்ஃபா தான் இருப்பா. இவன் வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு ஒரு வேர்டு வருது இல்ல, அது மாதிரி சப்சிடரி ஆஃப் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அப்ப சப்சிடரி ஆஃப் எந்த கம்பெனி? சப்சிடரி ஆஃப் டாடா லிமிடெட். அப்ப டாடா லிமிடெட் இஸ் ஹோல்டிங். அப்ப சப்சிடரி அப்படின்னா சப்சிடரி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா என்ன மீனிங்? சப்சிடரி பொறுத்தவரை இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா ஹோல்டிங், ஹோல்டிங் பொறுத்தவரை இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனினா சப்சிடரி. இன் விச்
such company யாரு other company. Subsidiary company means a company in relation to other company யாரு holding. In such company யாரு holding company hold majority of the board of directors or control the majority of the board of directors 51% of the voting power அப்படின்றது சொல்லியிருக்கான். அப்ப சப்சிடரி கம்பெனில நீ சொன்ன சொல்லியிருக்கானா ஹோல்டிங்ல சொல்லியிருக்கானா? சப்சிடரியில. ஹோல்டிங் கம்பெனி யாருக்காக டிஃபைன் பண்ணிருக்கான்? சப்சிடரிக்காக. சப்சிடரி யாருக்காக டிஃபைன் பண்ணிருக்கான்? ஹோல்டிங்காக. இப்ப யார் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல யாரை காட்டுவ? எத்தனை பேரை வேணாலும் காட்டலாம். இவங்க யாருக்கோ ஒருத்தவங்க ஒய்ஃபா இருப்பாங்க, அவங்க யாருக்கோ ஒருத்தவங்க எப்படி வேணா காட்டலாம். ஆனா அப்படி டிஃபைன் பண்ணா நல்லா இருக்குமா? அதுதான் இப்படி ஒரு பக்கா டெஃபினேஷன் இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேஸ் கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கணும். இது ஹோல்டிங் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பேன். இதெல்லாம் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனி. இதெல்லாம் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்பெனி. அடுத்தது கம்பெனிஸோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கம்பெனிஸோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதுக்கு புரியுதா? பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி புரிஞ்சா? ஹோல்டிங், சப்சிடரி. கவர்மெண்ட் கம்பெனி, நான் கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு. கவர்மெண்ட் கம்பெனி மீன்ஸ் 15% paid up share capital raised by central government or state government or partly by central government or partly by one or more state government or governments which includes subsidiary of government company அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் 10th 11th 12th இருந்து படிச்சுட்டு வந்திருப்பேன். என்ன சொல்றான்? 51% ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கணும், ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிருக்கணும், ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி, ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு கம்பெனி வச்சிருந்தானா அந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி. 51% வச்சிருந்தாலே சார் அப்படிலாம் வச்சிருல சார். அப்படி வச்சிருக்க கம்பெனில அவன் தான் எனக்கு ஹோல்டிங்கா இருக்கான்னா நீ கவர்மெண்ட் கம்பெனி. சே எக்ஸாம்பிள் ஹெச்னு ஒரு கம்பெனி இருக்கான், இதுல 51%, சே எக்ஸாம்பிள் 30% தமிழ்நாடு கவர்மெண்ட், 25% கேரளா கவர்மெண்ட் வச்சிருக்கான். அப்போ 55% யார் வச்சிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ வச்சிருக்கான். அப்போ இந்த கம்பெனிஸ் வாட்? கவர்மெண்ட் கம்பெனி. இவனோட சப்சிடரி சே எக்ஸாம்பிள் எல் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கான், 100% ஹெச் லிமிடெட் தான் ஷேர் வச்சிருக்கான். அப்ப இவனோட ஷேர் ஹோல்டர் ஃபுல்லாவே யாரு? ஹெச் லிமிடெட். அப்ப ஹெச் லிமிடெட் யாரு? கவர்மெண்ட் கம்பெனி. அப்ப எல் லிமிடெட் இஸ் ஆல்சோ ஏ கவர்மெண்ட் கம்பெனி. மேட்டர் முடிஞ்சது. நான் கவர்மெண்ட் கம்பெனினா இவன் இல்லாதவன் நான் கவர்மெண்ட் கம்பெனி. இட் இஸ் நாட் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஆல்சோ வாட்? நான் கவர்மெண்ட் கம்பெனி. முடிஞ்சு போச்சா? சி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த ஆக்ட் நீ படிச்சாலும் சரி, இட் மேபி கம்பெனிஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கான்ட்ராக்ட் ஆக்ட், எந்த ஆக்ட் படிச்சாலும் சரி, டெஃபினேஷன் அந்த 2ABCDன்னு இருக்கு தெரியுமா? 2A 2B 2C 2D அப்படி வரிசையா டெஃபினேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கூட டெஃபினேஷன் செக்ஷன் 2 தான் கம்பெனிஸ் ஆக்ட்ல. 268 பிரைவேட் கம்பெனி டெஃபினேஷன், 272 பப்ளிக் கம்பெனி டெஃபினேஷன். ஓகேவா? 299 பக்கம் ஸ்மால் கம்பெனி டெஃபினேஷன் இருக்கும், 92 ஸ்மால் கம்பெனி டெஃபினேஷன் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றான்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். என்ன ஆர்டர்ல? அப்போ ஸ்மால் கம்பெனியோட டெஃபினேஷன் நெவர் பி 210 211 212 இருக்க சான்ஸே இல்லை. எந்த கம்பெனியோட டெஃபினேஷன்? ஸ்மால். ஏன்னா ஸ்மால் கம்பெனில ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? எஸ்ன்றது ஆல்பபெட்ல லாஸ்ட், அப்போ எண்ட்ல இருக்கணும். 292 அப்படி இருக்கும். பிஆர் ஃபர்ஸ்ட் வருமா, பியூ ஃபர்ஸ்ட் வருமா? பிஆர் அடுத்ததானே பியூ. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பிபி காமனா இருக்கு. அப்ப அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா பிஆர் பியூ. அப்ப பிரைவேட் கம்பெனி ஃபர்ஸ்ட் வருமா, பப்ளிக் கம்பெனி ஃபர்ஸ்ட் வருமா? பிரைவேட் தான் ஃபர்ஸ்ட் வரும், பப்ளிக் அடுத்தது வரும். எந்த ஆக்ட்ல படிச்சாலும் இப்படிதான். அதே மாதிரி காமன் டேர்ம்ஸ் ஏன்னு ஆக்ட்ல இருக்கும் சில இடத்துல, ஏன்னு ஆக்ட்ல இருக்கும் சில இடத்துல. இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். இப்படியும் ஆக்ட்ல இருக்கும், இப்படியும் ஆக்ட்ல இருக்கும். இந்த ஏ ரெஃபர்ஸ் டு கேபிட்டல் ஏ ரெஃபர்ஸ் டு அமெண்ட்மெண்ட். கேபிட்டல் ஏ ரெஃபர்ஸ் டு வாட்? அமெண்ட்மெண்ட். ஸ்மால் ஏ ரெஃபர்ஸ் டு ஒரிஜினல் ஆக்ட் ஆஸ் ஃப்ரேம்டு. எந்தெந்த இடத்துலலாம் ஒரிஜினல் ஏ ஸ்மால் ஏ தான் இருக்கும் அதெல்லாம் எதிர் ஒரிஜினல் ஆக்ட் ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் ஆக்டா இருக்கும். அமெண்ட்மெண்ட்னா இந்த இடத்துல இது இருந்ததை நான் இப்படி மாத்தினா கேபிட்டல் வரும். இந்த இடத்துல ஒண்ணு இல்லவே இல்லை கொண்டு வந்தா அது வந்து இன்சர்ஷன். இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு அது நான் எடுத்தனா அது பேரு டெலிஷன். இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு அது இப்படி இருக்கு, ஃப்ரண்ட் படி வழியா வரக்கூடாது பேக் படி வழியா தான் வரணும்னு சொல்றேன்னா அது பேரு அமெண்ட்மெண்ட். ரூலே இல்ல ஃப்ரண்ட் படியா தான் வரணும் அப்படின்னு சொன்னா அது பேரு இன்சர்ஷன். ஃப்ரண்ட் படியா தான் வரணும்னு இருக்கு அப்படிலாம் இல்ல எப்படி வேணா வரலாம்னு சொல்லி அதை எடுத்தனா அது பேரு டெலிஷன். ஃப்ரண்ட் படியா தான் வரணும் அது பின்னாடி வழியா மாத்து அப்படின்னு சொன்னா அது பேரு அமெண்ட்மெண்ட். அமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த செக்ஷன் என்னவா மாத்திடுவாங்க? இந்த ஏவை இப்படி மாத்தணும்னு அவசியம் இல்ல, எக்ஸா கூட மாத்தலாம். ஆனா கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு வாட்? கேபிட்டல் ஆல்பபெட் ரெஃபர்ஸ் டு அமெண்ட்மெண்ட், ஸ்மால் ஆல்பபெட் ரெஃபர்ஸ் டு ஒரிஜினல் ஆக்ட் ஆர் இன்சர்ஷன். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அடுத்தது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இப்ப நான் சொன்ன போறது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், லேயர்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு எங்க கம்பெனி சைடு. சி நம்ம பார்த்துருக்கோம்னா நம்ம சிம்பிளா ஒரு ஊர் பக்கம்லாம் ஒரு திருவிழா நடக்கும், 10 ரூபாய்க்கு நம்ம டோக்கன் வாங்குவோம்.
அந்த டோக்கன்ல யார் பேருக்கு வருதோ உங்களுக்கு பைக் கொடுப்பாங்க. பாத்திருக்கியா? 10 ரூபா டோக்கன், கடைசியில அந்த டோக்கன் யார் பேர் வருதோ பைக். லாட்ரி மாதிரி, சிம்பிளா லாட்ரி கேம் மாதிரி. அப்படி இல்லைன்னா கூட இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா திருவிழா போது வீட்டுக்கு 500 ரூபாய் வாங்குவாங்க. வீட்டுக்கு 500 ரூபாய் செலவுக்கு, கோயில் செலவு, இந்த பூஜை செலவுக்குலாம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குவாங்க. இது மாதிரி இது பேர் என்னன்னா கிரௌடு ஃபண்டிங். இது பேர் என்ன? கிரௌடு ஃபண்டிங். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது. அந்ததோட ஒரு பேஸ் கான்செப்ட் தான் கம்பெனில இல்ல இன்செர்ட் ஆயிருக்கு. அத எப்படி நான் சொல்றேன் கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கும். 2 கம்பெனி சொன்னா, பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. பிரைவேட் கம்பெனி மினிமம் எத்தனை பேர் வேணும்? 2 பேர். மேக்ஸிமம் எத்தனை பேர்? 200 பேர். 200 பேருக்கு மேல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் கம்பெனியா போயிடும். புரியுதா? அடுத்தது பப்ளிக் கம்பெனி மினிமம் 7 பேர். நம்பர்ஸ் அன்லிமிட்டட். எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? இப்போ டஸ்டிங் ராஜா, லேயர்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. என்னது? லேயர்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் தான் ஒரு கம்பெனி நான் இன்கார்பரேட் பண்ண போறேன். எத்தனை பேர் வச்சு? பிரைவேட் கம்பெனி 2 or more person, பப்ளிக் கம்பெனி 7 or more person, 1 person கம்பெனி 1 person வச்சு நான் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? 1 person வச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கம்பெனி நான் ஃபார்ம் பண்ண போறேன்னா எவ்வளவு வரையும் உனக்கு கேபிட்டல் வேணும், எவ்வளவு வரையும் நீ ரைஸ் பண்ணலாம். அப்ப அந்த டோக்கன் விற்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் தெரியுமா? அது மாதிரி எவ்வளவு வரையும் உன்னால ஷேர் இஷ்யூ பண்ண முடியும், எவ்வளவு வரையும் லிமிட். அப்படின்னா அந்த கேபிட்டல் இஸ் வாட்? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட், ரிஜிஸ்டர்ட் ஆர் நாமினல். இதான் கம்பெனி கேன் ரைஸ் த ஃபண்ட். இவ்வளவுதான் ரைஸ் பண்ண முடியும். அதை நீ 3 பேர் வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம், 4 பேர் வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம், 5 பேர் வச்சு ரைஸ் பண்ணி. இப்ப நான் 3 பேர் வச்சு ஏ பி சி 3 பேர் கம்பெனி ஃபார்ம் பண்ண போறோம். ஆத்தரைஸ் கேபிட்டல் 25 lakhs சொல்லியாச்சு. நாங்க பிசினஸ்க்குள்ள மேக்ஸிமம் எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு வரலாம்? கேபிட்டலா எவ்வளவு எடுத்துட்டு வரலாம்? கேபிட்டலா எவ்வளவு வேணா எடுத்துட்டு வரலாம். நான் கேட்கிற வார்த்தை கேபிட்டலா எவ்வளவு தான் எடுத்துட்டு வரலாம்? 25 lakhs. அப்ப 25 lakhs தான் ஏக்கு பாதி, பிக்கு பாதி, சிக்கு பாதி ஷேரா கொடுக்க முடியும். கரெக்டா? எவ்வளவு எடுத்துட்டு வர முடியாது? 25 lakhsக்கு மேல கேபிட்டலா எடுத்துட்டு வர முடியாது. நான் சொல்ற வார்த்தையை திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 25 lakhsக்கு மேல வேற ஒரு ரூட்ல எடுத்துட்டு வரலாம். அதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகேவா? 25 lakhs மேல என்னவா எடுத்துட்டு வர முடியாது? கேபிட்டல் எடுத்துட்டு முடியும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு கேபிட்டல் எடுத்துட்டு வரலாம்? அந்த கேபிட்டல் பேர் தான் என்னது? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் will be divided into units called shares. Units called having face value of 10, 1, 100, 1000 எப்படி வேணா இருக்கலாம் face value. ஓகேவா? என்னவா பிரிஞ்சிரும்? எக்ஸாம்பிள் இப்ப 10 lakhs ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வச்சுக்கோயேன். இது 10 lakhs rupees. இது என்னவா பாரு? ஈச் யூனிட்டா பிரிச்சிருவோம். என்னவா? அதுக்கு பேர் தான் என்னது? ஷேர். நான் 10 ஷேர் வச்சிருக்கேன். அப்போ ஒரு யூனிட் விலை எவ்வளோ? இப்போ 1 lakh shares of 10 each இருந்துச்சுனாலும் 10 lakhs. 10,000 shares of 100 eachனாலும் 10 lakhs. 1000 shares of 100,000 eachனாலும் 10 lakhs. கரெக்ட் தானே? 3 3 6 0. கரெக்ட் தான். 1000 shares of 1000 eachனாலும் 10 lakhs. இப்போ எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுதான் ஈச் யூனிட் இருக்குல்ல, இந்த யூனிட் பேர் தான் என்னது? ஷேர்ஸ். இது பேர் தான் ஃபேஸ் வேல்யூ. இது பேர் தான் என்னது? ஃபேஸ். அப்போ இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு நீ ஸ்பிளிட் அப் கொடுக்கணும். எப்படி? 10 லட்சம் ரூபாய் ஷேர்ஸ் ஆஃப் 1 ஷேர்னு சொல்ல முடியுமா? வச்சுக்கோ. ஆனா ஒரு ஷேர் தான் இருக்க முடியுமா? அப்போ ஒருத்தர் தான் வாங்க முடியுமா? அப்ப அது பேர் 1% கம்பெனியா இருக்கும். அது பேர் என்னவா இருக்கும்? 1%. இப்போ 3 பேர் 4 பேர் வரோம்னு வச்சுக்கோயேன். 4 பேர் 2.5 லட்சம் ஷேர் 2.5 லட்சம் ஷேர் வாங்குவோமா? இப்ப இங்க 1 லட்சம் ஷேர் இருக்கு. அப்ப நான் 25,000, என் ஃப்ரெண்ட் 25,000, இன்னொருத்தன் 25,000, இன்னொருத்தன் 25,000, 4 25,000 பிரிச்சுப்போம். அப்ப 4 25,000 ஆகாம 10 ரூபா காசு எடுத்துன்னு வருவோம்னா டோட்டலா எவ்வளவு ஃபண்ட் ஆயிடும்? எவ்வளவு ஃபண்ட் ஆயிடும்? 10 lakhs. இது க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனில நடக்கிறது. இது எங்க நடக்கிறது? தட் இஸ் கால்டு பிரைவேட் கம்பெனி. ஏன்னா மினிமம் 2 பேர் தான் இருப்பாங்க, மேக்ஸிமம் 200 பேருக்குள்ள இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருக்கிறது தான் க்ளோஸ்லி ஹெல்டு கம்பெனி. இதுல இப்படி நடக்கும். பப்ளிக் கம்பெனி, டாடா கம்பெனி. டாடா என்ன பண்ணுவோம்? ஷேர் கொடுக்குறான்னு. யாரு வேணாலும் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்களா? யார் வேணாலும் வரலாமா? டாடாக்கு தெரிஞ்சவனாவும் இருக்கலாம், டாடாக்கு தெரியாதவனா இருக்கலாம். டாடாக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் வாங்குவான், 10%, 5%. நம்மளாம் 0.01% வாங்கினா பெரிய விஷயம். கரெக்டா? அவ்வளவுதான் கம்மியா ஷேர் வாங்குவோம். அப்பயும் இது மாதிரி கான்செப்ட் தான் ஃபாலோ ஆகும். எப்படின்னு சொல்றாங்க? எவ்வளவு மேக்ஸிமம் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாமோ அந்த கேபிட்டல் இஸ் கால்டு வாட்? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இப்போ நான் கம்பெனி இன்கார்பரேட் பண்ண போறேன். நான் 10 லட்சம் கேட்டு ஆத்தரைஸ் வாங்கிடுவேன். இந்த 10 லட்சத்தை நான் உடனே பிசினஸ்ல போடலாம், லேட்டர் டேட்லயும் பிசினஸ்ல போடலாம். 10 லட்சத்தை இப்போதைக்கு 5 லட்சம் தான் தேவை.
மீதி 5 லட்சம் லேட்டர் டேட்ல தான் தேவை. அப்ப நான் 5 லட்சத்தை 10 லட்சமும் நான் எடுத்துட்டு வர தேவை, எவ்வளவு எடுத்துட்டு வந்தா போதும்? 5 லட்சம். அப்ப ஆத்தரைஸ் கேபிட்டல் 2ஆ பிரிச்சுவேன். இப்ப நான் எவ்வளவு வாங்க போறேன்? வெறும் 8 லட்சம் வாங்க போறேன். 2 லட்சம் அப்புறம் வாங்க போறேன். அப்ப இப்ப இதுக்கு எனக்கு எவ்வளவு ஃபண்டிங் தேவை? 8 lakhs. 2 லட்சம் ரூபாய் ஃபண்டிங் நான் லேட்டர் டேட்ல வாங்கிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்கு. ஏன்னா ஆத்தரைஸ் எவ்வளவு? அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல நீ 10 லட்ச ரூபா வரையும் வச்சுக்கலாம். இப்பயும் 10 லட்ச ரூபா கொண்டு வந்துக்கலாம். லேட்டர் டேட்லயும் என்ன பண்ணிக்கலாம்? 10 லட்ச ரூபா. ஆனா நோ பாயிண்ட் இட்ஸ் நாட் எக்ஸீட். எனக்கு 10 lakhs நான் லிமிட் வாங்கிட்டேன். இப்போ இந்த 10 லட்சத்தை நான் உடனே கொண்டு வரலாம் லேட்டர் டேட். இப்போ நான் எவ்வளவு கொண்டு வர போறேன்? 8 lakhs கொண்டு வர போறேன். 2 லட்சம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த 8 lakhs கொண்டு வரதுக்கு பேரு யார்கிட்ட இருந்து கொண்டு வருவேன்? இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் நான் சொன்னல ஏபிசிடி பப்ளிக் கம்பெனி வந்தா n நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சேர்ந்து வாங்குவேன். க்ளோஸ் ரேட்னா 10 பேர்ட்டி 20 பேர்ட்டியோ இந்த 8 லட்ச ரூபாய் வாங்க போறேன். கரெக்டா? அந்த 8 lakhs ஷேர் எப்படி வாங்குவோம்னா, நான் ஷேரை இஷ்யூ பண்ணி அவங்க இருந்து காசு வாங்குவோம். காசு வாங்க போறேன். ஆனா அது பேர் இஷ்யூன்னு சொல்லுவோம். எதை இஷ்யூ பண்றோம்? ஷேர் பர்சன்டேஜ். அவனுக்கு ஒரு ஷேர் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டு அவன்கிட்ட என்ன வாங்கிடுறோம்? அப்ப அது பேர் என்ன? இஷ்யூ. அப்போ அந்த கேபிட்டல் பேரு இஷ்யூடு கேபிட்டல். அப்ப இஷ்யூடு என்ன இஷ்யூ ஆயிடுச்சு? ஷேர் இஷ்யூ ஆயிடுச்சு. எவ்வளவு இஷ்யூ ஆயிடுச்சு? 8 lakhs. இது இஷ்யூடு கேபிட்டலா? அப்ப மீதி இருக்கிறது அன்இஷ்யூடு கேபிட்டல். அது எவ்வளவு இருக்கு என்கிட்ட லிமிட்? ஏன்னா நான் மொத்தம் எவ்வளவு லிமிட் வாங்கியிருக்கேன்? 10 lakhs. அதுல எவ்வளவு இஷ்யூ பண்ணிட்டேன்? 8 lakhs. இப்ப இஷ்யூ பண்ணது 8 lakhs எப்படின்னா 8 lakhs கொடுன்னு சொல்லி கேட்டேன். 8 lakhs என்ன பண்ணிட்டேன்? ஷேர் இஷ்யூ பண்ணிட்டேன். இதுக்கு அப்படியே வேற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வருவோம். எப்படின்னா ஒரு காலேஜ் எடுத்துக்கோ. காலேஜ்ல மேக்ஸிமம் எத்தனை சீட் ஃபில் பண்ணணும்னா 500 சீட் தான் ஃபில் பண்ணலாம். மேக்ஸிமம் எத்தனை சீட் ஃபில் பண்ணலாம்? 500 சீட் தான் ஃபில் பண்ணலாம். இதுல 400 சீட் ஃபில் பண்ணா ஏன் காலேஜ்ல 400 சீட் தான் ஃபில் பண்ணிருக்கீங்க, 100 சீட் ஃபில் பண்ணலன்னு யாரால கேட்க முடியுமா? அதே மாதிரி ஆத்தரைஸ் கேபிட்டல் கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய். அவன் 10 லட்சத்துக்கு மேல போக முடியாது. கன்ஃபார்ம் ஒரு காலேஜ் cannot admit more than 500 ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? ஆனா லெஸ் தேன் பண்ணா தப்பு கிடையாது, பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஆத்தரைஸ் கேபிட்டல் 10 லட்சம்னா அது தாண்டி போக கூடாது. அதுக்கு உள்ள இருந்தா பிரச்சனை இல்ல. இப்போ இந்த 500 ஷேருக்கு இவன் அப்ளிகேஷன் விடுவானா? காலேஜ் 500 ஷேர்ன்றதுக்கு பதிலா 500 சீட்னு வச்சுக்கோ. அந்த 500 சீட்டை ஃபில் பண்றதுக்கு அப்ளிகேஷன் விடுவானா? ஒரு 5000 அப்ளிகேஷன் விடுவான். எவன் 12th எழுதுறானோ அவன் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுவான். ஒரு 500 பேருக்கு அந்த சீட்டு கிடைக்கும். அந்த 500 பேருக்கு கம்மியா சீட் கிடைக்கும். இப்போ யோசிப்பார், மெடிக்கல் காலேஜ்ல 400 சீட்டு கவுன்சிலிங், 100 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டான்ட்டான். அப்ப எத்தனை சீட்டு? 400 சீட்டு தான் வெளில விடுறான். 100 சீட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? பதுக்கிக்கிறான். அது மாதிரி கான்செப்ட் வரலாம். 500 சீட்டும் என்ன பண்ணலாம்? இந்த 10 லட்சமா இஷ்யூ பண்ணலாம், இல்ல பதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை கூட இஷ்யூ பண்ணலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, 500 சீட்டுக்கு நிறைய அப்ளிகேஷனும் குமிக்கலாம். லயலா காலேஜா இருக்கும். ஒரு 500 சீட்டுக்கு 30,000 அப்ளிகேஷன் வரும். அதுல நீ வந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய விஷயம். 30,000த்துல நீ ஒரு ஆள். அந்த 500 ரேங்கிங்ல வந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய ஆள். கந்தசாமி காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும். 500 அப்ளிகேஷனுக்கு 500 சீட் இருக்கும். 300 அப்ளிகேஷன் தான் வரும். 500 சீட் இருக்கும், 400 அப்ளிகேஷன் தான் வரும். கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்போ நம்ம இஷ்யூ பண்ண அப்ளிகேஷன் நம்ம எவ்வளவு சீட் இருக்கோ அதுக்கு தாண்டி சப்ஸ்கிரிப்ஷன் வரலாம், அதுக்கு கம்மியாகவும் சப்ஸ்கிரிப்ஷன் வரலாம். அப்ப நான் இஷ்யூ பண்ணது எத்தனை லட்சம்? இந்த 8 லட்சத்தை நான் ஷேர் எடுத்துக்கிறேன்னு ஆள் வந்து ஷேர் வாங்கிக்கலாம். யாருமே வாங்காம கொஞ்சம் பேர் கூட வாங்க. க்ளோஸ்லி ஹெல்ட் கம்பெனில ஆல்ரெடி பிளான் பண்ணிருப்பாங்க. 4 பேர் தான் பேசியிருப்பாங்க. பப்ளிக் கம்பெனில என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்ப காலேஜ்ன்றது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரியா? யார் வேணா அந்த அப்ளிகேஷன் போடலாமா? இப்ப கந்தசாமி காலேஜுக்கு 500 சீட்டுக்கு 300 அப்ளிகேஷன் வரும். லயலா காலேஜுக்கு அதே 500 சீட்டுக்கு 30,000 அப்ளிகேஷன் வரும். அப்போ ஒரு இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்கு, ஒரு இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியா இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த 8 லட்சம் நான் இஷ்யூ பண்ணிருக்கேன். அதை 2ஆ பிரிக்க போறேன். ஒன் இஸ் வாட்? சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஒன் இஸ் வாட்? இன்னொன்னு அன்சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். சப்ஸ்கிரைப்டு இதுலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலதான் ப்ராப்ளம் கிரியேட்டிங். நான் எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கேன்? இப்போ காலேஜுக்கு ஒரு ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 500 சீட்டுக்கு 30,000 அப்ளிகேஷன் வருது. என்ன பண்ணுவாங்க காலேஜ்? 500 பேர் சீட்டு கொடுத்து மிச்ச பேரை வேணாம் சொல்ல போறோம். அவ்வளவுதான முடிஞ்சு போச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஒரு 500 பேருக்கு நீ செகண்ட் இயருக்கு வந்துக்கோ, நீ செகண்ட் இயருக்கு வெளில போன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு 500 பேர் சீட்டை கொடுத்து முடிச்சிருவோம். கரெக்டா? 500 சீட்டுக்கு 300 காலேஜ் வந்துச்சுல, 300 சீட் வந்துச்சுல. என்ன காலேஜ்? கந்தசாமி காலேஜ். 500 சீட்டுக்கு எத்தனை காலேஜ் வந்துச்சு? எத்தனை சீட் வந்துச்சு? 300 சீட் வந்துச்சுல. அவன் 300 சீட்டு கொடுப்பானா? மீதி 200 சீட் அன்ஃபில்டாவே போயிடுமா? பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி எத்தனை பர்சன்டேஜ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்? 90%. எத்தனை பர்சன்டேஜ் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன்? இப்போ நான் 500 சீட்டு வித்திருந்தா 500 சீட்டு விட்டுருக்கேன்னா 500ல 90% எத்தனை? 450 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கணும், அப்ளிகேஷன் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா 300 தான் சார் வந்திருந்தா 300 பேருக்குலாம் நீ அட்மிஷன் போட்டு காலேஜ் நடத்த முடியாது. அதே மாதிரி இங்க 300 பேர் 8 லட்சம் ரூபாய்க்கு 90% 7.2 lakhs.
மினிமம் கேபிட்டல் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கணும். மினிமம் கேபிட்டல் எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணணும்? சரி எக்ஸாம்பிள் இது 10 லட்சம் ஷேர்ஸ் வச்சுக்கோ, ருபீஸ் இல்ல ஷேர்ஸ் வச்சுக்கோ. 10 லட்சம் ஷேர்ல நான் எத்தனை ஷேர் விட்டுருக்கேன்? தட் இஸ் 10 லட்சம் ஷேர்ஸ் ஆஃப் 10 each. அப்போ டோட்டல் 100 lakhs, தட் இஸ் 1 crore. அதுல 10 லட்சம் ஷேர் நான் ஆத்தரைஸ் வாங்கி வச்சிருக்கேன். எவ்வளவு ஷேர் தான் இஷ்யூ பண்றேன்? மீதி 2 லட்சம் அப்புறமா வேணா விட்டுக்கலாம்னு வச்சுட்டேன். லிமிட் இருக்கு. இந்த 8 லட்சம் ஷேர் இஷ்யூ பண்ணா எனக்கு எத்தனை மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், யார் ஷேர் எத்தனை பேர் வாங்கியிருக்கணும்? 7.2 lakhs எனக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கும். இப்போ ஒரே ஆளே 3 லட்சம் ஷேருக்கு அப்ளிகேஷன் போடுவோம், ஒரு ஆள் 100 ஷேர் கூட அப்ளிகேஷன் போடுவோம். இதெல்லாம் சம்மப் பண்ணி மொத்தம் எனக்கு எத்தனை ஷேருக்கு அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் நான் வாங்கிக்கிறேன்னு வந்திருக்கணும்? 7. அதிகமா வந்தா பிரச்சனையே இல்ல, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதிகமா வந்தா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கோட சினாரியோவே டிஃபரெண்ட். கம்மியா வந்துருச்சுன்னா மினிமம் எத்தனை பர்சன்டேஜ் வரணும்? 90% வரலன்னா அவன்கிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கியிருப்பல அப்ளிகேஷனுக்குன்னு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். சரி எக்ஸாம்பிள் 7.2 lakhs வந்திருக்கு, 7.2 lakhs வரணும். அப்போ எத்தனை ஷேர் வாங்கியிருக்கணும்? 7.2 lakh ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும். கரெக்டா? கரெக்டா? இப்போ உனக்கு 7 lakhsக்கு மட்டும்தான் ஷேர் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஒருத்தவன் 3 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கான், ஒருத்தன் 4 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கான், இன்னும் 20,000 ஷேர் வரல. இப்போ நீ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியுமா? முடியாதுன்னா முடியாது. ஏன்னா மினிமம் எத்தனை வரணும்? நீ எத்தனை ஷேர் இஷ்யூ பண்ண, எத்தனை ஷேர் வாங்கியிருக்கணும் பப்ளிக்? அந்த ஷேர் ஹோல்டர் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கணும்? யார் சப்ஸ்கிரைபரோ அவ 7 lakh ஷேர் வாங்கியிருக்கணும், 7.2 lakh ஷேர் வாங்கியிருக்கணும். அதனே ஷேர் தான் வாங்கியிருக்கான். சார் இப்ப இந்த 20,000 யாரா வாங்கிக்கலாமே, வாங்கினா போலாம். வாங்கல அப்படின்னா இது இடத்தோட கம்பெனி மூடிட்டு போக வேண்டியதான். கம்பெனி ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப அந்த இடத்துல they can't go further. அப்ப என்ன பண்ணும்? இவங்க இருந்தாலும் காசு வாங்கியிருப்பாங்க அப்ளிகேஷனுக்கு. காலேஜ்ல அப்ளிகேஷன் வாங்கியிருப்போம்ல, இப்ப கந்தசாமி காலேஜ் 500 சீட்டுக்கு 300 சீட்டுக்கு அப்ளிகேஷன் வாங்கினால, அந்த அப்ளிகேஷன் பண்ணிய வாங்கின வண்டியை திருப்பி கொடுத்துட்டு இந்த வருஷம் நோ அட்மிஷன் மூடிட வேண்டியது. அது மாதிரிதான் இங்க கம்பெனியா இருந்தா அப்படிதான் பண்ணணும். ஆனா இந்த 90% வரத்துக்காக தான் இப்ப இந்த 89% வந்துருச்சு. எக்ஸாம்பிள் 7.19 ஷேர் வந்துருச்சு, ஒரு 1000 ஷேர் வரல. 1000 ஷேர் வரலன்றதுக்காக கம்பெனி சைடு என்ன தெரியுமா சொல்லுது? 7,19,000 பேருக்கு நீங்க வாங்கின காசை திருப்பி கொடுத்துருங்குது. கஷ்டமா இருக்கும்ல. அப்ப என்ன சொல்றான்? அதுக்குதான் ஆல்டர்னேட் ஆப்ஷன் கம்பெனிக்கு இருக்கு. கோ ஃபார் அண்டர் ரைட்டிங். கோ ஃபார் அண்டர் ரைட்டிங். அண்டர் ரைட்டர்ஸ் படிச்சிருப்ப, அண்டர் ரைட்டர் 11th 12th படிச்சிருப்ப. அண்டர் ரைட்டர் இஸ் அன் ஏஜென்ட், மேபி a பேங்க், மேபி NBFC, யாரா வேணா இருக்கலாம். அவன் ஈஸி வாட் ஹூ இஸ் ஏஜென்ட். அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு பதிலாக ஷேரை வித்து கொடுப்பான். இவன் ஷேரை நீ வாங்கிக்கோ, இவன் இந்த கம்பெனில ஷேர் வாங்கிக்கோ, இந்த கம்பெனில ஷேர் வித்து கொடுப்பான். அவனால விற்க முடியலன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அவனே ஷேர் வாங்கிப்பான். அப்ப நம்மளுக்கு அந்த எந்த ப்ராப்ளம் தீர்ந்து போயிடுது? அந்த இடத்துல மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராப்ளத்தை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவான். ஒண்ணு பப்ளிக்லே. அப்போ லயலா காலேஜுக்கு ஏஜென்ட் தேவையா, கந்தசாமி காலேஜுக்கு ஏஜென்ட் தேவையா? அப்போ அண்டர்ரைட்டர் யாருக்கு ஹெல்ப்பா இருப்பாங்கன்னா, வளர்ந்த கம்பெனி கிடையாது, வீணா போன கம்பெனி, இப்ப வளர போற கம்பெனி, ஓப்பனிங் கம்பெனி தான் யாருக்கு ஹெல்ப்பா இருப்பா? டாடா கம்பெனி IPO விட்டார்னா கியூ நிக்கும். 100 ஷேருக்கு எப்படி லயலா காலேஜ்ல எப்படி 500 சீட்டுக்கு 30,000 பேர் நிக்கிறானோ, 30,000 அப்ளிகேஷன் வருதோ, டாடா கம்பெனி, ரிலையன்ஸ் கம்பெனிலாம் IPO விட்டானா அத்தனை பேர் நிப்போம் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. சோ அந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் பாசிபிளே தவிர யாராவது வாங்க நம்ம யாரையும் போய் கேட்க தேவையில்ல. வேற ஏதோ ஒரு கம்பெனி IPOக்கு போச்சுன்னா நம்ம போய் ஷேர் வாங்கிக்கலாம், இந்த கம்பெனில ஷேர் வாங்கிக்கணும், இந்த கம்பெனில ஷேர் வாங்கிக்கணும், நம்ம போய் கெஞ்சணும். அப்போ அந்த இடத்துல கெஞ்சறதுக்காக தான் யாரும் நம்ம அப்பாயின்ட் பண்றோம்? அண்டர்ரைட்டர். சப்போஸ் அவனால கெஞ்சி விற்க முடியலன்னா யாரே வாங்கிப்பா? அண்டர்ரைட்டர். அப்ப நம்மளுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆயிடுது? கரெக்டா? இப்போ நான் எத்தனை ஷேர் கேட்பேன்? ஒரு ஷேருக்கு நான் எவ்வளவு கேட்பேன்? 10 ரூபாய். இப்போ ஒருத்தன் 4 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோ, அவன்கிட்ட 4 லட்சம் × 10 40 லட்ச ரூபா வாங்கிடும். இன்னொருத்த 3 லட்சம் ஷேர் வாங்கியிருக்கானா, 3 லட்சம் × 10 30 லட்ச ரூபா அவன்கிட்ட பணம் வாங்கிடுவேன். கரெக்டா? இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் வரையும் புரியுதா? இது என்னால ரைஸ் பண்ண முடிஞ்ச அமௌண்ட். அடுத்தது நான் எவ்வளவு இஷ்யூ பண்றேன், என்னால இது வரையும் நான் வாங்கிக்கலாம், இஷ்யூ பண்ணலாம், ஷேர் கொடுத்தா காசு வாங்கிக்கலாம். எவ்வளவு வரையும்? 10 லட்சம் ரூபாய் ஷேர், தட் இஸ் 10 lakhs × 10 100 lakhs வரையும். நான் எவ்வளவுதான் இஷ்யூ பண்றேன் ஷேர்? 8 lakhs × 10 இஷ்யூ பண்றேன். அதுல சப்ஸ்கிரைப் ஆனது மினிமம் எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆகணும்? எவ்வளவு வேணும்? இந்த இடத்துல மினிமம் எத்தனை பர்சன்டேஜா இருக்கணும்? 90%. இது 10% இருக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன பே பண்ணி ஆகணும்? ஃபீஸ் பே பண்ணணும். கரெக்டா? உன்கிட்ட 3 வருஷத்துக்கு இவ்வளவு ஃபீஸ்னு சொல்லி மொத்தமா வாங்குவானா, இல்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட, செகண்ட் செமஸ்டர் கூட, தேர்ட் மொத்தமா வாங்குற காலேஜும் இருக்கா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட செகண்ட் செமஸ்டர் வாங்குற காலேஜ் இருக்கா? நம்ம படிக்க போறது 2 மெத்தட்லயும் படிப்போம். அதான் அலாட்மெண்ட், அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், ஃபைனல் கால்னு படிக்கிறோம். ஒரே இடத்துல சில இடத்துல டைரக்டா மொத்தத்தையும் வாங்கிடுவோம். அதுக்கு டைரக்ட் என்ட்ரி போடுவோம். அது நம்ம பின்னாடி சொல்றேன். சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை 2ஆ பிரியும். என்னவா பிரியும்னா, ஒன்னு பெய்ட் அப், சாரி கால்ட் அப். ஒன்னு என்னது? காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்துட்டான். காலேஜ்காரன் என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டு, அட்மிஷன் ஃபீஸ் கட்டுன்னு. அப்ப அவன் காசு கேட்பான். அது பேர் தான் என்னது? கால்ட் அப். ஒன்ட்டு அவன் மேக்ஸிமம் எவ்வளவுதான் வாங்க முடியும்? 10 ரூபாய் தான் ஒரு ஷேருக்கு வாங்கணும்.
மொத்தம் 8 லட்சம் ஷேர் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, மொத்தமும் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. 8 லட்சம் இன்ட்டு 10 மொத்தம் 3 வருஷத்துக்கு கொண்டு வந்து வாங்கலாம். அப்ப 8 லட்சம் ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 10 ரூபா தான் வாங்கலாம். அது இப்பயும் மொத்தமா வாங்கிக்கலாம், இல்ல இப்ப கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இங்க 10 லட்சம் ஷேர் இன்ட்டு 10 ரூபா இருக்கா, இந்த லட்சத்துல கொஞ்சத்தை இஷ்யூ பண்றான், மிச்சத்தை அப்புறம் இஷ்யூ பண்றான். இங்க இந்த 10 ரூபால 8 ரூபாய் இப்ப வாங்கிக்கலாம், 2 ரூபாய் அப்புறம் வாங்கிக்கலாம். இங்கேயும் வேற இங்க வேற. இங்க இந்த 10 lakhs into 10ல இந்த 10 lakh ஷேர்ஸ்ல 8 லட்சம் ஷேரை மட்டும் இஷ்யூ பண்ணா அது இஷ்யூடு, மீதி அன்இஷ்யூடு. அந்த 8 லட்சம் ஷேருக்கு 10 ரூபா வாங்கணும்ல, ஒரு ஷேருக்கு எவ்வளவு வாங்கணும்? 10 ரூபாய். ஒரு லாட்டரி டிக்கெட் 10 ரூபா மாதிரி 8 லட்சம் லாட்டரி டிக்கெட் வாங்க இஷ்யூ பண்ணிட்டேன். அந்த லாட்டரி டிக்கெட் அவன் வாங்கலாம், வாங்காம போலாம். ஆனா மினிமம் எத்தனை லாட்டரி டிக்கெட் வரணும்? 90% லாட்டரி டிக்கெட் வரணும். சரி, லாட்டரி டிக்கெட் வந்துருச்சு. அந்த 10 ரூபா ஒரு லாட்டரி டிக்கெட்டை 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 2 ரூபா 5 வாட்டி வாங்கலாம், 10 ரூபாயை ஃபுல்லாவும் வாங்கலாம். கரெக்டா? கரெக்டா? அப்போ இந்த சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்னு கால்ட் அப் கேபிட்டல், இன்னொன்னு அன்கால்டு கேபிட்டல். இன்னொன்னு என்னது? இந்த கால்ட் அப் கேபிட்டல் அவன் கேட்டான், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கொடு, செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் கொடுன்னு கேட்டான். வி ஹவ் டு பே. இல்ல நம்ம பே பண்ணா அவன் ரிசீவ் பண்ணிருப்பானா? அது பெய்ட். நம்ம பே பண்ணாத பேர் பெய்ட் அப் கேபிட்டல், மீதி வராது பேரு கால்ஸ் இன் அரியர். கால்ஸ் இன் அரியர். இந்த சார்ட் புரியுதா? இந்த சார்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் which company can raise is what? Authorized capital. அது will be in rupees. அந்த ருபீஸ்க்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ கொடுக்கணும். எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய்னா 10 லட்சம் ஷேர்ஸா 10 ரூபாய், அப்போ 1 கோடி ரூபாய். இந்த 10 லட்சம் ஷேர்ஸ் நான் இப்பவே இஷ்யூ பண்ணலாம். இப்போ 8 லட்சம் ஷேர் 2 லட்சம் ஷேர் அப்பவே இஷ்யூ பண்ணலாம். அந்த ஒவ்வொரு லட்சம் ஒரு ஷேருக்கும் 10 ரூபா இருக்குல்ல, இங்க 10 லட்சம் ஷேர்ஸா 10 ரூபாய். அப்ப 10 லட்சம் லாட்டரி டிக்கெட், ஒரு லாட்டரி டிக்கெட் எவ்வளவு? இப்ப நான் 8 லட்சம் லாட்டரி டிக்கெட் மட்டும் வித்துட்டு மீதி 2 லட்சம் லாட்டரி டிக்கெட் அப்புறமா விற்கலாம். அப்ப 8 லட்சம் லாட்டரி டிக்கெட் மட்டும் விற்க போறேன்னா அது பேர் என்ன? இஷ்யூட். 2 லட்சம் அப்புறமா வித்துக்கிறேன்னு சொன்னா பேர் அன்இஷ்யூட். அந்த 8 லட்சம் லாட்டரி டிக்கெட் நான் வித்திருக்கேன், அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும்ல. அதை வாங்குறதுக்கு அது எவ்வளவு வாங்கியிருக்கானோ அது பேரு சப்ஸ்கிரைப், எவ்வளவு வாங்கலையோ அது பேரு அன்சப்ஸ்கிரைப். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும்? 90%. அப்ப லாட்டரி டிக்கெட் மினிமம், இப்ப நான் 100 லாட்டரி டிக்கெட் வித்தா மித்தமும் மினிமம் 90 லாட்டரி டிக்கெட் வித்து போயிருக்கும். நான் 60 லாட்டரி டிக்கெட் தான் வித்துறேன்னா ஐ கேன் கோ ஃபார் லாட்டரி, அந்த கம்பெனியோட ஃபர்தர் போக முடியாது. அதே மாதிரி 90% கீழே வந்துச்சுன்னா கம்பெனி cannot move further. கரெக்டா? அப்ப 90%. அதுக்கு தான் நம்ம யாரோட ஹெல்ப்புக்கு போறோம்? அண்டர் ரைட்டர். கரெக்டா? இப்போ ஒரு லாட்டரி இருக்கு, 100 ரூபா லாட்டரி, 1 கோடி ரூபா பிரைஸ். அந்த லாட்டரிக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்ப 100 லாட்டரிக்காக 1000 பேர் நிப்பா, எனக்கு கொடுங்க. இன்னொரு லாட்டரிக்கு 100 ரூபா வாங்க, 10,000 ரூபா பிரைஸ். அப்ப கம்மி டிமாண்ட் தான். அப்ப 100 லாட்டரிக்கு 100 லாட்டரி ஆள் வராது, 50 லாட்டரி தான் இருப்போம். ஆனா மினிமம் எத்தனை லாட்டரி வேணும்? 90% இருந்தாதான் போடும். அப்போ 8 லட்சம் லாட்டரியில மினிமம் 90% வித்து போயிருக்கணும், அப்பதான் வருது. இப்ப 8 லட்சம் லாட்டரி வித்து போச்சு. ஒரு லாட்டரிக்கு நீ 10 ரூபாயும் வாங்கலாம், இல்ல பிரிச்சு 2 ரூபா கூட 10 ரூபா வாங்கிக்கலாம். அப்ப நீ எவ்வளவு கேக்குறியோ அந்த ஒரு லாட்டரிக்கு எவ்வளவு கேட்கிறியோ அது பேர் என்னது? கால்ட் அப். எவ்வளவு கேட்காம வச்சிருக்க அது பேர் என்ன? அன்கால்ட் அப். அது இப்ப 5 ரூபா வாங்கிப்ப, மீதி அப்புறம் 3 ரூபா வாங்கிப்ப, அப்புறம் 2 ரூபா வாங்கிப்ப. இது பெய்டு கால்ட் அப், இது அன்கால்ட். கால்ட் அப் நான் கேட்ட 5 ரூபா, எல்லா லாட்டரி வாங்கணும்னு அந்த 5 ரூபா கொடுப்பானா? கொடுத்திருந்தானா அது பெய்டு அப். கொடுக்காம விட்டானா அது பேர் என்ன? கால்ஸ் இன் அரியர். முன்கூட்டியே கொடுத்துட்டான், நான் 5 ரூபா தான் கேட்டிருக்கேன், 8 ரூபா கொடுத்துருக்கானா அது கால்ஸ் இன் அட்வான்ஸ். அது பேர் என்னது? கால்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த இடத்துல தான் சர்க்குலர்ல தான் நம்ம சுத்த போறோம். உன்னோட சிலபஸ் இந்த சர்க்குலர்ல மட்டும்தான் இருக்கு. இந்த அன்சப்ஸ்கிரைப் கேபிட்டலா? அந்த இடத்துல போய் அன்இஷ்யூல போயிடும். மினிமம் 90%. இங்க எத்தனை இஷ்யூ பண்றானோ அது சப்ஸ்கிரைப்டா மாறிடும். அன்சப்ஸ்கிரைப்டாலாம் எதுவுமே இருக்காது. அண்டர் ரேட்டர்ட்ட போறன்ற பட்சத்துக்கு அவன் 100% வித்து குத்துருவான். புரியுதா? உனக்கு எத்தனை பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் ஆயிடும்? நான் ஒரு ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றேன், 100 லாட்டரி வித்து கொடுங்க, 90 லாட்டரி வித்தா போதும். ஆனா நான் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஏதாவது 10 லாட்டரி சேர்த்து வித்து குத்துறான், 100 லாட்டரியா கொடுத்து கமிஷன் கொடுத்துருந்தான்னு சொல்லுவேன். அப்ப அவன் என்ன மாத்திடுவான்? 100%ஆவே கன்வெர்ட் பண்ணிடுவான். சரி, எக்ஸாம்பிள் லாட்டரி 100 லாட்டரி நான் இப்போ தீபன்ட்ட கொடுத்துட்டேன். தீபனாலையும் என்னாலையும் மொத்தமாவே 70 லாட்டரி தான் விற்க முடிஞ்சது. மிச்சம் எவ்வளவு விற்காம இருக்கோ யாரு வாங்கிக்கணும்? தீபன் 30 லாட்டரி வாங்கிப்பாப்ல. அப்ப எத்தனை பர்சன்ட் சப்ஸ்கிரைப் ஆயிடும்? மோஸ்ட்லி அன்சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா சப்ஸ்கிரைப் ஆகாது பேர் என்னது? அன்சப்ஸ்கிரைப். ஏன்னா இந்த அன்சப்ஸ்கிரிப்ஷன் 10% மேல இருந்ததுன்னா அந்த லாட்டரி அவனுக்கு கிடையாது, அலாட்மெண்ட்டுக்கு போக முடியாது. அந்த லாட்டரி என்ன பண்ண முடியாது? அலாட்மெண்ட்டுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் நான் லாட்டரி வாங்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, நான் ஷேர் வாங்கிக்கணும் ஒத்துக்கிட்டாங்க, அது பேர் சப்ஸ்கிரைப். அப்புறம் நான் காசு கேட்பேன்ல, காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு, அட்மிஷன் கிடைச்சிட்டு உடனே என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் கட்டுன்னு. அது கால்ட் அப். செகண்ட் செம் ஃபீஸ், தேர்ட் செம் ஃபீஸ்லாம் அன்கால்டு. எப்ப கேட்பேன்? ஃபியூச்சர்ல. கரெக்டா? அடுத்தது கால்ட் அப்னா சில பேர் செமஸ்டர் ஃபீஸ் கட்டிடுவான் உடனே, பெய்ட் அப்.
கட்டாம வச்சிருப்போம், அது பேர் என்ன? அதே மாதிரிதான் ஷேர்ஸும். கம்பெனில சில பேர் ஒரு நாள் கட்டிடுவோம், சில பேர் கட்டாம வச்சிருப்போம். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? சோ இது இப்போ இதே ஸ்ட்ரக்சரை வேற ஒரு இடத்துக்கு போட்டு பார்ப்போமா? இப்ப நான் லைலா காலேஜுக்கு போடுறேன். லைலா காலேஜுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்றியா? 10 லட்சம் ஷேர் அப்ளிகேஷன் தான் அலாட் பண்ணலாம். ஒரு ஷேர் 10 ரூபாய். லைலா காலேஜுக்கு நான் சொல்றேன். லைலா காலேஜ் என்ன பண்றான், 10 லட்சம் ஷேரையுமே இஷ்யூ பண்றான். அதாவது 10 லட்சம் சீட்டுமே ஃபில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ எத்தனை 10 எது இஷ்யூ, எத்தனை இஷ்யூடு? 10 லட்சம். அன்இஷ்யூடு 0. கரெக்டா? மொத்த லிமிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டான். எக்ஸாம்பிள் 10 லட்சம் சீட் இருக்குன்னா 10 லட்சம் சீட் இஷ்யூ பண்ணிட்டான். அன்இஷ்யூடு 0. இப்போ 10 லட்சம் சீட்டுக்கு ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா? லைலா காலேஜ் நிறைய பேர் வருவாங்க. கரெக்டா? என் நம்பர் ஆஃப் பேர்ஸ் கியூல வருவாங்க. அப்ப சப்ஸ்கிரைப்டு வருமா, அன்சப்ஸ்கிரைப்டு வருமா? 100% சப்ஸ்கிரைப்டு வரும். ஈவன் 25 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கும், என்னால எத்தனை அப்ளிகேஷன் தான் ஷேர் கொடுக்க முடியும்? 10 லட்சம் தான் கொடுக்க முடியும். மீதி 15 லட்சத்துக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீதி 15 லட்சத்துக்கு என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்னா ரிஜெக்ஷன், ப்ரோரேட்டா அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? இந்த 25 லட்சத்துக்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அதான் பண்ண முடியும். சோ 10 லட்சம் அதிகமாவே வந்துடும். அப்ப சப்ஸ்கிரைப்டு ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப அன்சப்ஸ்கிரைப்டு எதுவுமே கிடையாது. இப்போ காலேஜ், அந்த லைலா காலேஜுக்கு 10 லட்சம் சீட்டு ஃபில் பண்ணிட்டான். 10 லட்சம் பேர்ட்டி காசு கேட்பானா? ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் கேட்பானா, எல்லா செம் ஃபீஸும் கேட்பானா? ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் கால்ட் அப், செகண்ட் செம், தேர்ட் செம், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம் அன்கால்ட் அப். கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் எல்லாரும் பே பண்ணிடுவாங்களா? லைலா காலேஜே இருந்தாலும் டிஃபால்டர்ஸ் இருப்பான். கரெக்டா? அப்போ 10 லட்சம் பேர்ல ஒரு 9 லட்சம் பேர் பே பண்ணிடுவான் பெய்ட் அப், 1 லட்சம் பேர் பே பண்ணிருக்க மாட்டான் கால் சென்டர். கந்தசாமி காலேஜுக்கு போடுவோமா? 10 லட்சம் சீட் இருக்கு. அவன் 10 லட்சம் சீட் இஷ்யூ பண்ணவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் இருக்கான்னு அவனுக்கே தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 6 லேக் சீட் இஷ்யூ பண்ணலாம், மீதி எத்தனை வச்சுக்கலாம்? 4 லேக். அப்ப இஷ்யூக்கும் அன்இஷ்யூக்கும் பர்சன்டேஜ் கிடையாது. 60% இஷ்யூ பண்ணோம், 70% இஷ்யூ பண்ண, அது நீ லிமிட் வாங்கி வச்சிருக்க. நீ எத்தனை வேணா இஷ்யூ பண்ணிக்கோ. 10 லட்சத்துக்கு நீ எவ்வளவு இஷ்யூ பண்ற? 6 லட்சம். இப்ப நீ 6 லட்சம் இஷ்யூ பண்ண போறோம்னா மினிமம் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கிருக்கணும்? 96 9 ஆர் 54 அப்ப 54 5.4 லேக் சீட்டு யாராவது வாங்கியிருக்கணும். கன்ஃபார்ம் கந்தசாமி காலேஜ் 5.4 லேக் சீட்டு போகாது. அப்ப கந்தசாமி காலேஜ் ஏஜென்ட் போயிடுவோம். அவன் பேர் தான் யாரு? அண்டர் ரைட்டர். அப்ப அவன் என்ன பண்ணிடுவான்? கன்ஃபார்ம் 6 லேக் சீட்டை ஃபில் பண்ணிடுவான். ஏன்னா ஏஜென்ட் போயிட்டான். கரெக்டா? இந்த 6 லேக்ஸ் பெரிய ஃபீஸ் கேட்பானா? ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் கேட்பானா, ஃபுல் கேட்பானா? ஃபர்ஸ்ட் செம் ஃபீஸ் அது கால்ட் அப். செகண்ட் செம், தேர்ட் செம், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம் அன்கால்ட். எல்லாரும் கொடுப்பாங்களா? இங்க 6 லட்சம் பேர்ல 3 லட்சம் பேர் தான் கொடுப்பான், 3 லட்சம் பேர் கொடுக்க மாட்டான். அப்ப 3 லட்சம் பேர் பெய்ட் அப், 3 லட்சம் பேர் கால்ஸ் மாரி. இப்ப நான் படிச்ச 2 காலேஜ், நான் இப்ப சொன்ன 2 காலேஜ் 2 கம்பெனியா கோரிலேட் பண்ணிக்கோ. ரெண்டுமே பப்ளிக் கம்பெனி. ரெண்டுமே பப்ளிக் கம்பெனி. ஒரு பப்ளிக் கம்பெனி ஓவர் டிமாண்டட், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இன்னொரு பப்ளிக் கம்பெனி அண்டர் சப். கரெக்டா? இப்ப நான் சொல்ல போறது ஒரு பிரைவேட் கம்பெனி. இப்ப நான் சொல்ல போறது லெட்ஸ் பாஸ் சிஏ. லெட்ஸ் பாஸ் சிஏல மொத்தம் 40 சீட் ஃபில் பண்ணலாம்னு வச்சுக்கோ. 40ன்னு சொல்றேன், லட்சம்னு வச்சுக்கோ. நீ பக்கத்துல 40 சீட் ஃபில் பண்றான்னு வச்சுக்கோ. நாங்க மேக்ஸிமம் 50 சீட் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் நாம்ஸ் வச்சிருக்காங்க. எத்தனை பேர் சேர்க்க? மேக்ஸிமம் சிபிடிக்கு 50 பேரை சேர்த்துக்கலாம், இன்ட்ருக்கு 80 பேரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தரைஸ் கேபிட்டல் லிமிட் பண்ணிருக்கோம். எத்தனை சீட் வருவாங்க? 40 சீட் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அப்ப எத்தனை சீட் கொடுத்துருவோம்? 40 சீட் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த லிமிட் எக்ஸீட் ஆச்சுன்னா 10 சீட் கொடுத்துக்கலாம்னா 10 சீட் என்ன கேபிட்டலா போட்டுருவோம்? அன்இஷ்யூட். அப்ப 40 லட்சம் 50 லட்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா 40 10 லட்சம் 50 லட்சம் தான் 40 10. இந்த 40 சீட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிருக்கோமா? இது யாராவது வாங்க வரணுமா? இது யாராவது வாங்க வரணும். வருமானு பார்ப்போம். சப்ஸ்கிரைப்டு வரலைன்னா யாரு கூப்பிட்டுருவோம்? அண்டர் ரைட்டர். கரெக்டா? அப்போ அண்டர் ரைட்டர் கூப்பிட்டு அன்சப்ஸ்கிரைப் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே நாங்க மொத்த பிசி முன்னாடியே வாங்கிடுறோம். லெட்ஸ் பாஸ் சிஏல அன்கால்ட் கேபிட்டல் எதுவுமே கிடையாது. கரெக்டா? மேபி இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். நம்ம 2 இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் வச்சிருப்போமே தவிர என்ன கிடையாது, ஒரே பீஸ் தான். ஃபார் கன்வீனியன்ஸ்க்காக 2ஆ கொடுன்னு சொல்றோம். ஒரே பீஸ் தான். கரெக்டா? அப்ப சிபிடின்றதுக்கு ஒரே பீஸா? அப்ப எல்லாமே என்னவா வாங்கிடுவோம்? கால்ட் அப். தெர் இஸ் நோ அன்கால்ட் அப். அதே மாதிரி காசு கொடுத்தாதான் கல்வின்னு சொல்லியாச்சா? அப்ப எல்லாமே என்ன கேபிட்டலா தான் இருக்கும்? பெய்டப்பா இருக்கும். என்ன இருக்காது? கால்ஸ் இன் அரியர் இருக்காது. மெல்ல கொடுன்னு சொன்னாதான் லேட் ஆகும். உடனே கொடுத்தாதான் உன்னை படிக்க வைப்பான்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? நீ காசு கொடுத்துருவா. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு பிரைவேட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனிக்கு அன்சப்ஸ்கிரைபிள் இருக்காது, பிரைவேட் கம்பெனிக்கு அன்கால்டு கேபிட்டல் இருக்காது, பிரைவேட் கம்பெனிக்கு கால்ஸ் இன் அரியர் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் க்ளோஸ்டு. அவங்க எல்லாம் பேசி வச்சுட்டு இவ்வளவு கேபிட்டல் தான் சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்படி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிடுவாங்க. இதாகும் 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 இதாகும். பேக் எண்டுக்கே போக மாட்டாங்க. என்ன பேக் எண்டு? இந்த இடத்துல மட்டும் பேபி கொஞ்சம் பேக் எண்ட் இருக்கும். லிமிட் மட்டும் நிறைய வாங்கியிருப்பாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. 30 கோடி லிமிட் வாங்கியிருப்பாங்க, 20 கோடி மட்டும் கேபிட்டல் வச்சுப்பாங்க. 10 கோடி வேணா பண்ணிக்கலாம். அப்படி இது அதிகமா போட போட ஆர்ஓசி ஃபீஸ் கட்டணும்.
அது அதிகமா போடப்பட என்ன ஃபீஸ் கட்டணும், அதனால அதை அதிகமா வாங்கிக்க மாட்டாங்க. எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப எனக்கு 5 லட்சம் தேவைன்னா 5 லட்சம், 5 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணிடுவேன் இஷ்யூ. நான் இப்ப 6 லட்சம் சொன்னா 6 லட்சத்துக்கு ROC ஃபீஸ் எக்ஸ்ட்ராவா போகும். அது நான் 6 லட்சம் வாங்கி 1 லட்சம் அன்இஷ்யூடா வச்சுக்கிறதுக்கு வேணும்னா அப்புறம் பாத்துக்கலாம், லிமிட் அப்புறமா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், பிரைவேட் கம்பெனி எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் தான் என்ன வைப்போம், ஆத்தரைஸ் கேபிட்டல் வைப்போம். சோ இது இருக்காது பேக்லாக், இது இருக்காது, இது இருக்காது, இது இருக்காது. சொல்றது புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், மேக்ஸிமம் கேபிட்டல் that can be raised by the company. அது ரெண்டா பிரிச்சா issued unissued. இஷ்யூ நான் பண்ணிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணது பேர் சப்ஸ்கிரைப்ட், பண்ணாத பேர் unsubscribed. மினிமம் எத்தனை பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், 90%. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அடுத்து நான் உன்கிட்ட என்ன கேட்பேன், காசு. அது பேர் கால்ட் அப், கால் பண்ணாம இருக்கிறது. இஷ்யூட் அன்இஷ்யூடுங்கிறது ஷேர்ஸ்க்கு, இஷ்யூட் அன்இஷ்யூடுங்கிறது ஷேர்ஸ்க்கு. கால்டு அன்கால்டுங்கிறது ருபீஸ்க்கு. அதோட பேஸ் வேல்யூ 10 ரூபானா அதோட கால்டு 8 ரூபாய் கேட்டா 2 ரூபாய் கேட்கல. இது இதுக்கு 8 லட்சம் ஷேர் 7 லட்சம் ஷேர் தான் இஷ்யூ பண்ணிருக்கேன்னா அது இஷ்யூடு அன்இஷ்யூட். நான் கேட்டுதான் கொடுத்துட்டான்னா பெய்டு, கொடுக்கலனா கால்ஸ் இன் அரியர், முன்கூட்டியே கொடுத்துட்டான்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த கான்செப்ட் புரியுதா? அப்புறம் உள்ள கான்செப்ட் உள்ள போலாமா? ஓகே டன்னா. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் சாப்டர், பேசிக்ஸ் ஆஃப் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். கரெக்டா ராஜா? ஒரு நிமிஷம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து ராஜா, ஃபவுண்டேஷன் புக் சார் இந்த பின்னாடி இருக்கு பாரு. கவனி ராஜா, உனக்கு உன் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிடிக்ஷன் ஓகேவா? எப்பயுமே எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிடிக்ஷன் போடுவேன். ஓகே 95% மேட்ச் ஆகும். நான் என்ன சொல்றேனோ அது கொஸ்டின் பேப்பர்ல 95% இருக்கும். ஸோ சிபிடி அக்கௌண்ட்ஸ், ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் சொல்றேன். அந்த ப்ரிடிக்ஷன் உள்ளதை 200% எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டு போ. நீ நல்லா படிச்சிருக்க, வெல் அண்ட் குட் சார், நீங்க நடத்தலனாலும் நான் பாஸ் ஆயிடுவேன்னா ரொம்ப சந்தோஷம், நீ பாஸ் ஆகும், நான் இல்லைன்னே சொல்ல. சார் நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் பயமா இருக்கு, மற்ற சப்ஜெக்ட்லாம் ப்ரெஷரா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சேன்னா என்னோட ப்ரிடிக்ஷனை 200% பார்த்துட்டு போ. அதை தவிர டைம் இருந்துச்சா மிச்சத்தை பார்த்துக்கோ. ஏன்னா என்னோட ப்ரிடிக்ஷன் 200% அப்படின்னா 2 ரிவிஷன் 3 ரிவிஷன் என்னோட ப்ரிடிக்ஷனை பார்த்துட்டு போயிடும். ஓகேவா? உன்னோட யாராவது தெரிஞ்சவங்க இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, எல்பாசியில படிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். யாரும் சீனியர்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா ஒரு லிங்க் இருந்தது அப்படின்னா கேட்டுப்பாரு நம்மளோட ப்ரிடிக்ஷன் எப்படின்னு கேட்டு சொன்னா அந்த கொஸ்டின் அங்க இருக்கும். இந்த கொஸ்டின் தான் லைக் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொன்னா அது பேர் ப்ரிடிக்ஷன் கிடையாது, அது உலகத்துக்கே அறிஞ்சது. உன் புக்ல இருந்து கொஸ்டின் வரும்னு சொன்னா அது பேர் ப்ரிடிக்ஷன் கிடையாது. உன் புக்ல இந்த பேஜ்ல உள்ள இந்த கொஸ்டின் வரும்னு சொன்னாதான் ப்ரிடிக்ஷன். கரெக்டா இல்லையா? என்பிஓ சாப்டர் படிச்சுக்கோ ராஜா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னா அது பேர் ப்ரிடிக்ஷனா? அது நார்மல் 12th படிக்கிற காலேஜ் சிபிடி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வரும்ட்டு. இந்த சாப்டர்ல இந்த மாடல் கேட்க மாட்டான் ராஜா, இந்த மாடல் கேட்பான். இந்த மாடல் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல படி, அதை இதுல படி, இதுல படிக்க வேண்டாம், இந்த வாட்டி அதுல கொஞ்சம் லைட்டா விட்டுக்கோ அப்படின்னு சொல்றது பேர் தான் வாட்டு ப்ரிடிக்ஷன். ஓகேவா? அது எப்படி பண்றேன்னு கேட்காத, அது வெளில சொல்றதுக்கு இல்ல. சரியா? ஸோ நான் ப்ரிடிக்ஷன் ரிலீஸ் பண்றேன். பேஸ்ட் ஆன் தட் அதுல கான்சென்ட்ரேஷன், உன்னோட எஃபோர்ட் நிறைய இருக்கணும். உங்க ஸ்கூல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த எப்பயுமே டாப்பர் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டான், 200 மார்க் எடுத்துருவான். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ணி 200 மார்க் எடுத்துருவான். 2 பேருக்கு வித்தியாசம் கிடையாது. சரியா? நான் தப்பு சொல்ல, நீ எக்ஸ்ட்ரா நல்லா படி, நான் இல்லைன்னு சொல்ல. கடைசி டேத்துல நான் சொல்றது எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு போ, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு போ. Holding company, subsidiary company, maintenance of books of accounts, preparation of financial statements. Okay. கவனி, லாஸ்ட் 2 கான்செப்ட் பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கம்பெனிஸ் ஆக்ட்ல எப்படி? செக்ஷன் 128, செக்ஷன் 128. சரி, எப்படி சார் மெயின்டைன் பண்ணணும்? 2 ரூல் ராஜா, சிம்பிள். 2 ரூல். டபுள் என்ட்ரி சிஸ்டம். எப்படி? டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங் அக்ரூவல் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணு. ஸோ கேஷ் பேசிஸ்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண கூட சார். மெர்கண்டைல் பேசிஸ், கேஷ் பேசிஸ் எதுல வேணா ப்ரிப்பேர் பண்ணலாமே. எந்த கிளைண்ட் வேணா எப்படி வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தட் இஸ் எந்த அசசி வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கம்பெனியா யூ ஹவ் டு ப்ரிப்பேர் புக்ஸ் அக்கார்டிங் டு என்ன பேசிஸ்? அக்ரூவல் பேசிஸ், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கவுண்டிங். ஒரே பாயிண்ட். செக்ஷன் 120ல 2 விஷயம் தான். ஒன்னு என்னவா இருக்கணும்? புக்ஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டமா இருக்கணும். இன்னொன்னு என்னவா இருக்கணும்? அக்ரூவல். ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம், ஆல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், ஆல் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இதுதான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான். எது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்?
All income and expenditure, all receipts and payments, all purchase and sales. This is what books of accounts. Receipts and payments assets liabilities வந்துரும். சேல்ஸ் பர்ச்சேஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே போட்டிருப்பியா, இதுதான் உன்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்றோம். அக்ரூவல் பேசிஸ்ல இருக்கணும், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். இது கான்செப்ட். செக்ஷன் 129 சார், வாட் இஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்? வாட் இஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனி சார், இண்டிவிஜுவலுக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். மேனுஃபேக்சரிங் என்டிட்டிக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். சார் ஒரு டாக்டருக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட். ஒரு கிளப்புக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட். கரெக்டா? பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு ஒரு P&L ட்ரேடிங் இருக்காது, ஏன்னா சர்வீஸ் கூட பண்ணலாம். P&L ட்ரேடிங் தான், ட்ரேடிங் P&L அப்ராப்ரியேஷன், பேலன்ஸ் ஷீட். P&L அப்ராப்ரியேஷன் ஒரு கான்செப்ட் வரும், அது கூட என்ன வரும்? பேலன்ஸ் ஷீட். சார் நான் கம்பெனி சார், எனக்கு என்ன சார் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கௌண்ட் கிடையாது. P&L அக்கௌண்ட் எழுதிராத. வாட் இஸ் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா, வாட் ஆர் த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் கம்பெனிஸ்னா நீ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே P&L அக்கௌண்ட் அப்படின்னு எழுதினாலே அடிச்சிருவோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, SOPL, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வாட்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஆர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எல்லாமே ஸ்டேட்மெண்ட். இங்க எதுவுமே அக்கௌண்ட் கிடையாது. டி ஃபார்ம் அக்கௌண்ட் வராது. எதுல? கம்பெனிஸ்ல. எல்லா பிரசன்டேஷனுமே ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நாலாவது நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். நாலாவது என்ன சார்? வாட் இஸ் திஸ் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யோசிச்சு பாரு, நம்மளோட பேலன்ஸ் ஷீட் நீ நிறைய உன்னோட கொஸ்டின்ஸ்ல நிறைய சம் கொடுத்துருப்பாங்க. நம்ம NPO சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருப்போம், P&L பார்ட்னர்ஷிப்ல சம் போட்டிருப்ப, சிங்கிள் என்ட்ரில சம் போட்டிருப்ப. எல்லா இடத்துலயும் சன்ட்ரை கிரெடிட்டார்னு ஒரு லைன் கொடுக்குறானா? சன்ட்ரை கிரெடிட்டார்னு ஒன்று கொடுக்குறானா? கரெக்டா இல்லையா? கேபிட்டல் ஒன்று கொடுக்குறானா? அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசட்னு ஒன்று கொடுக்குறானா? பிக்ஸ்ட் அசட்னு ஒன்று கொடுத்துருவான், கரண்ட் அசட்னு ஒன்று கொடுத்துருப்பானா? அந்த பிக்ஸ்ட் அசட்குள்ள என்னென்ன அசட்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ என்ன, அது எல்லாத்தையும் பேலன்ஸ் ஷீட்ல சொன்னா பெருசா போகும். கரெக்டா இல்லையா? இப்போ ஒண்ணுமே இல்ல, டாடா கம்பெனியோட கிரெடிட்டார் போட்டின்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். 10 பேஜ், 20 பேஜ், 2000 பேஜுக்கு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அப்ப பேலன்ஸ் ஷீட் 2000 பேஜுக்கு போட முடியுமா? அப்போ 2000 பேஜுக்கு போடாம பேலன்ஸ் ஷீட்ல சிம்பிளா வாட் இஸ் சன்ட்ரை கிரெடிட்டார்ஸ்னு மட்டும் போட்டுட்டு, வாட் இஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ்னு மட்டும் போட்டுட்டு, அதுக்கான உள்ள எக்ஸ்பான்ஷனை ஆர் உள்ள அதுக்கான சப்டிவிஷனை எங்க காமிச்சிருவோம்? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சிருவோம். இப்ப ஷேர் கேபிட்டல் மட்டும் தான் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த கேபிட்டல கிளிக் பண்ணா எவ்வளவு ஆத்தரைஸ்ட், எவ்வளவு இஷ்யூட். நான் கிளிக்ன்றது மீனிங் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல போய் பார்த்தா, எக்ஸாம்பிள் உன்னோட பேலன்ஸ் ஷீட்ல ஷேர் கேபிட்டல் 10 லட்சம், இந்த இடத்துல 1 இருக்கும். அது இந்த 1 கிளிக் பண்ணா அந்த 1ஓட நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் போற மாதிரி கீழே இருக்கும். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ், நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல போனா ஆத்தரைஸ்ட் எவ்வளோ, இஷ்யூட் எவ்வளோ, சப்ஸ்கிரைப்டு எவ்வளோ, பெய்ட் அப், கால் டெப் எவ்வளோ, பெய்ட் அப் எவ்வளோ இருக்கும். இந்த 5 இன்ஃபர்மேஷன்லயும் பேலன்ஸ் ஷீட் காமிச்சா அதுவே 6 லைன் அடைச்சிரும். கரெக்டா? அப்போ இதெல்லாம் குறைச்சிட்டு அதெல்லாம் எங்க காமிச்சிருவோம்? நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல காமிச்சிருவோம். இதான் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். அஞ்சாவது சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. என்னது? இத உனக்கு புரியுற மாதிரி சொன்னா P&L அப்ராப்ரியேஷன் ஃபர்முக்கு போடுவோமா? யாருக்கு? பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு. இந்த பார்ட்னருக்கு இவ்வளவு, இந்த பார்ட்னருக்கு இவ்வளவு அப்ராப்ரியேட் போடுவோமா? அதே மாதிரி கம்பெனிக்கு போட்டா அது பேர் என்ன? சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. அது யாருக்கு மட்டும் அப்ளிகபிள்னா இண்டிஏஎஸ் கம்பெனிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். NAS கம்பெனிக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இண்டிஏஎஸ்னா வாட்? நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தனியா இருக்கு, இன்டர்நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS தனியா இருக்கு, AS தனியா இருக்கு, இன்டர்நேஷனல் பினான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று தனியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமனா இந்த AS இதோட லைனுக்கு கொண்டு வந்த பேர் தான் என்னது? இண்ட் AS. அது பேர் தான் என்னது? இண்ட் AS. நம்மளாம் இப்ப என்ன ஃபாலோ பண்றோம்? நீ இன்டர் வரையும் AS ஃபாலோ பண்ணுவேன், ஃபைனல்ல இண்ட் AS படிக்கும். இண்ட் ASங்கிறது AS இன் கம்ப்ளிகேஷன் வித் IFRS. IFRSனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், ASனா இந்தியன் ஸ்டாண்டர்ட். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட மெர்ஜ் பண்ணது தான் வாட்? இண்ட் AS. எந்த கம்பெனிக்கு இண்ட் AS அப்ளிகேபிள் ஆகுமோ அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் இன் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி வரும். வாட் ஆர் த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ். இதுதான் 129. அதுக்கப்புறம் P&L பேலன்ஸ் ஷீட் பத்தி ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன், உனக்கு கிடையாது சிலபஸ்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம P&L இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமா? இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடா, இது எக்ஸ்பென்ஸ், இது இன்கமா, பேலன்ஸ் பண்ண நெட் ப்ராஃபிட்டா? அது மாதிரி கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ண கூடாது. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்.
இந்த இடத்துல இருக்கிற கிரெடிட் இருக்கு தெரியுமா, இதுல நம்ம ட்ரேடிங் கிரெடிட் வரும்ல, பிஎன்எல் கிரெடிட் வரும்ல, ட்ரேடிங் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் போயிடும், பிஎன்எல் கிரெடிட் அதர் இன்கம்னு போயிடும். அப்ப இந்த ரெண்டு கிரெடிட்டையும் டோட்டல் பண்ணா டோட்டல் இன்கம். எக்ஸ்பென்ஸ் இந்த பக்கம் பிரிக்கணும், காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அமார்டைசேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன், அதர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்ஸ் பிரிச்சிருவோம். பிரிச்சு டோட்டல் போட்டா இது பி, இது ஏ, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இங்க டெபிட் கிரெடிட்னு போட்டதா இது ஏ, இது ஏ, இது பி, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு வாட், ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டி பேலன்ஸ் ஷீட் போட்டு இந்த பக்கம் அசெட், இந்த பக்கம் லைபிலிட்டி. இங்க அப்படி கிடையாது, டி பேலன்ஸ் ஷீட் போட்டு, டி பேலன்ஸ் ஷீட் கிடையாது, இப்படி ஸ்டேட்மெண்ட் போட்டு மேல லைபிலிட்டி கீழே அசெட், மேல ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி கீழே அசெட்ஸ். இது சேஞ்சஸ். இந்தியஸ் கம்பெனிக்கு மேல அசெட் கீழே லைபிலிட்டி, இந்தியஸ் கம்பெனிக்கு மேல அசெட், நார்மல் கம்பெனிக்கு மேல லைபிலிட்டி கீழே அசெட், நம்மளுக்கு இந்த பக்கம் லைபிலிட்டி அந்த பக்கம் அசெட். புரியுதா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது ஃபார் ஃபவுண்டேஷன் இஸ் கன்சர்ன். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ரெண்டாவது சாப்டர் என்னது, எப்படி இஷ்யூ பண்ணணும், எப்படி பர்ஃபிட் பண்ணணும், எப்படி இஷ்யூ பண்ணணும், எப்படி பர்ஃபிட் பண்ணணும், அது அடுத்தது வரேன். நீ ஆல்ரெடி இஷ்யூ பர்ஃபிச்சரை 12th படிச்சிருப்பேன் நிறையா, கரெக்டா? பட் நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி கொடுப்பேன், பர்ஃபிச்சரா இருக்கட்டும் இஷ்யூவா இருக்கட்டும். அடுத்த வீடியோல சொல்றேன், நெக்ஸ்ட் வீடியோ வரும், அந்த வீடியோல பாரு. இஷ்யூ சாப்டர், பர்ஃபிச்சர் சாப்டர் ரெண்டுமே சேர்த்து நடத்திருக்கேன். அதுல எது இம்பார்ட்டன்ட் சொல்றேன், அந்த சம்ஸ் நல்லா ஒரு 3-4 டைப் ஆஃப் சம் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா இஷ்யூ பண்றது, ஓகேவா, இஷ்யூ அட் பிரீமியம், இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட், சரியா? பர்ஃபிட் பண்றது, பர்ஃபிச்சர் எப்படி நடக்கும், பர்ஃபிட் பண்றது 4 ஷேர் ஹோல்டர் கொடுத்துருவான், ஒருத்தருக்கு எப்படி தனித்தனியா பர்ஃபிட் பண்றது, அந்த கொஸ்டின் கேட்டுருவான். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் சாப்டரோட முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் சாப்டர், இது ஃபர்ஸ்ட் சாப்டர், அது செகண்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர்ல டெபென்ச்சர் எப்படி இஷ்யூ பண்ணணும், டெபென்ச்சர் எப்படி ரிடம்ஷன் பண்ணணும், அந்த கான்செப்ட் என்ன சாப்டர், தேர்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர்ல 5 மார்க், செகண்ட் சாப்டர்ல 10 மார்க், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எப்பயாவது 4 மார்க். இதான் வெயிட்டேஜ். அப்ப எந்த சாப்டர்ல தான் வெயிட்டேஜ் இருக்கு, செகண்ட் சாப்டர். அதுல நீ இஷ்யூ ஸ்கூல்ல ஆல்ரெடி படிச்சிருப்ப, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால், இதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி படிச்சிருப்ப, ஃபைனல் கால், அப்படி இதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி படிச்சிருப்ப. அப்புறம் பர்ஃபிச்சர் கூட ஜேர்னல் என்ட்ரி படிச்சிருப்ப, சம் கேபிட்டல் ரிசர்வ் ஏதோ படிச்சிருப்ப. அதனை பத்தின டீடைல்டு எக்ஸ்பென்ஷன் நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகேவா? ஸோ இனில இருந்து என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ. இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9962594717. என்ன டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணு, ஆர் மெசேஜ் பண்ணு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு, ஆர் கால் பண்ணு. ஓகேவா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடு, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடு, இல்ல கால் பண்ணி சார் இந்த டவுட் இருக்கு சார், ஏதாவது டவுட் இல்ல அக்கௌண்ட்ஸ் இந்த சாப்டர் எப்படி படிக்கிறது தெரியல, இந்த இடத்துல எனக்கு மிஸ் மேட்ச் இருக்கு, எனக்கு புரியல அப்படின்னாலும், எந்த டவுட்னாலும் இன்னில இருந்து நீ எனக்கு என்ன பண்ணலாம், நீ கால் பண்ண. இத்தனை நாளா நீ எனக்கு கால் பண்றது இல்ல, ஓகேவா? ஏதோ லீடர்ஸ் அப்படி இப்படி இருந்தது. ஸோ யாரா இருந்தாலும், எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் டேரக்டா எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? என்ன டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணு, ஆர் எனக்கு கால் பண்ணு. கால் பண்ணி எடுக்கலன்னா மெசேஜ் பண்ணி, ஏதாவது வேலையா இருந்தோம்னா மெசேஜ் பண்ணு, ஐ வில் கால் யூ. ஓகேவா? தேங்க்யூ.